Hi everyone, I am Shiva. I am an architect. I am DreamZone Madurai Interior Architecture Design faculty. இன்னைக்கு நம்ம கலர் தியரி பத்தி பார்க்க போறோம். கலர் தியரியில என்னென்ன கலர் டாபிக்ஸ் இருக்கு, ஸோ அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதை பேஸ் படி எப்படி வந்து இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் அனிமேஷனில் எப்படி வந்து இந்த கலர் தியரி அப்ரோச் பண்ணுறாங்க, ஸோ அதோட யூசஸ் அண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட் போகிறோம். ஸோ கலர் தியரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் இது எப்படி கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, ஒரு ஷீட் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போவோம். கலர் தியரியை வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஷீட்ஸாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷீட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் அவங்க ஒவ்வொரு கலர் ஃபேக்டர்ஸும் அண்ட் ஸ்கீம்ஸும் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கலர் வீல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் வீலில் வந்து அவங்க வேறு வேறு ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஐக்குள்ள கலர் வீலில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னென்னா ப்ரைமரி கலர், செகண்டரி கலர் அண்ட் டெர்ஷியரி கலரை பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் வேல்யூ பற்றி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஹியூனா என்ன, டிண்ட்னா என்ன, ஷேட்னா என்ன அண்ட் சேச்சுரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற வேல்யூலாம் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ கலர் வேல்யூக்கு அப்புறமா வந்து கலர் மல்டி கலர்ஸோட அப்ரோச் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மூலிமா வந்து கலர் ஸ்கீம்ஸை பற்றி அவங்களுக்கு பற்றின நாலேஜ் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ் கலர் ஸ்கீம் தியரிக்கு அப்புறமா அடுத்தடுத்த கிளாஸஸில் அவங்க வந்து சிலோட் ஆர்ட் அண்ட் அதர் ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க. மாடர்ன் ஆர்ட் அண்ட் இது எல்லாமே வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து எடுத்துகிட்டு போகிற அப்ரோச். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட், ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர்லாம் வந்து அப்ரோச் இருக்கும். அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் அனிமேஷனுக்கு இன்டென்ட்டாக வந்து அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க கோர்ஸுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பார்த்துருந்தோம். ஸோ அதன் மூலிமா அவங்க வந்து டின், டோன், ஷேட்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்ஸ் அண்ட் அதுக்கேற்ற கலர் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்டில் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கம்ப்ளீட் கலர் வீல். ஸோ இதில் எப்படி வந்து ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கலர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ப்ரைமரி கலருன்றது கலர் வீலில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ப்ரைமரி கலர்ஸ். இனிஷியலாக அந்த ஸ்டேஜில் வந்து இந்த 3 கலர் மட்டும்தான் இருக்கும். இந்த 3 கலரோட காம்பினேஷன் மிக்சர் ஆகிறப்போ மட்டும்தான் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கலர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லைனில் பார்ப்போம். ஸோ ப்ரைமரி கலருன்றது வந்து 3 கலர். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ, ரெட்டு அண்டு ப்ளூ. ஸோ இந்த ப்ரைமரி கலர் இன்னொரு ப்ரைமரி கலரோட மிக்ஸ் ஆகிறப்ப தான் வந்து செகண்டரி கலர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகிறப்போ ஆரஞ்சும், எல்லோ அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆகிறப்போ க்ரீனும், ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆகிறப்போ வந்து வயலட்டும் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இதுதான் வந்து ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் வயலட்டு தான் வந்து செகண்டரி கலர்ஸ். ஸோ ஒரு ப்ரைமரி கலர் இன்னொரு செகண்டரி கலரோட மிக்ஸ் ஆகிறப்போ வந்து டெர்ஷரி கலர் நமக்கு வந்து வருது. அதான் வந்து எல்லோ ஆரஞ்ச், எல்லோ க்ரீன், ப்ளூ வயலட், ரெட் வயலட் அண்ட் ரெட் ஆரஞ்ச். டெர்ஷரி கலர்ஸில் வந்து 6 கலர்ஸ் இருக்குது. ப்ரைமரி கலரில் 3, செகண்டரி கலரில் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 கலர்ஸ் வந்து கலர் வீலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து கலர் ஸ்கீம்ஸ் பற்றி போயிடுவோம். பிஃபோர் கெட்டிங் இன்டு த கலர் ஸ்கீம், மோனோக்ரோமேட்டிக் அப்படின்றது வந்து கலர் ஸ்கீமில் ஒரு பார்ட்டு. நம்ம கலரோட இன்னொரு நேம் வந்து ஹியூன்னு சொல்லுவோம். கலர் வீலில் வந்து ஹியூன்றதான் வந்து கலர்ன்ற ஒரு நேமுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹியூ வந்து ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிறப்போ அது வந்து டிண்ட்டாக இருக்கும். ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அந்த கலர் வந்து ஒயிட்டோட ஷேடு இன்டென்சிட்டி வந்து மிக்ஸ் ஆக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும்.
அதே மாதிரி பிளாக்கோட மிக்ஸ் ஆகிறப்போ அது வந்து நம்ம ஷேடுன்னு சொல்லுவோம். அதோட இன்டென்சிட்டி வந்து டார்க்கர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதோட நியூட்ரல் வேல்யூ தான் வந்து கிரேவோட மிக்ஸ் ஆகிறப்போ டோன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்து ஹியூ பிளஸ் ஒயிட் இஸ் ஈக்குவல் டு டிண்ட், ஹியூ பிளஸ் கிரே இஸ் டோன் அண்ட் ஹியூ பிளஸ் பிளாக் இஸ் ஷேட். ஸோ இந்த மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ன்றது வந்து எப்படின்னா ஒரு ஹியூ எடுத்துட்டு அந்த ஹியூவோட டிண்ட் வேல்யூ அண்ட் ஷேட் வேல்யூ அண்ட் டோன் வேல்யூ வந்து வச்சு ஸ்கீம் கிரியேட் பண்ணுறது தான் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனலாகஸ் கலர் ஸ்கீம் பார்ப்போம். இது எல்லாமே இந்த ஸ்கீம் எல்லாமே வந்து கலர் வீலை பேஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ண ஸ்கீம்ஸ். ஸோ அனலாகஸ் கலர் ஸ்கீம்ன்றது எப்படின்னா ஒரு கலர் வீல்ல ஒரு கலர் எடுத்துக்கிட்டோம்னா அது பக்கத்திலேயே இருக்கிற 2 இல்ல 3 கலர்ஸை வந்து அனலாகஸ் கலர் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து எல்லோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்க எல்லோ ஆரஞ்ச், ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஆரஞ்ச், இது 4யும் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணுற ஸ்கீம் தான் வந்து அனலாகஸ் கலர் ஸ்கீம். ஸோ இது எப்படின்னா ஒரே ஃபேமிலியில இருந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோ எடுத்தோம்னா எல்லோ ஆரஞ்சு, ஆரஞ்சு அண்ட் ரெட்டு இது எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ள தான் வரும். ஸோ இது ஒரே ஃபேமிலி அந்த டார்க் அண்ட் லைட் ஷேடை வச்சு அந்த காம்பினேஷன்ஸில் வந்து ஆர்கிடெக்சர்லேயோ ஃபேஷன் டிசைனிங்லையோ இல்லை அனிமேஷன்லேயோ இந்த ஸ்கீமை ஒர்க் அவுட் பண்ணி அதோட டெப்த்தை வந்து காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒரு கலர் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலர் ஹியூ கலர் வீல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கிற கலர் தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கீம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம் எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துன்னா ஒரு கலரோட டைரக்ட் ஆப்போசிட் கலரை வந்து இது பண்ணணும், ஒரு கலரை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கலரே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அந்த கலர் வந்து ஹைலைட் ஆகாது. ஸோ எக்ஸாக்டாக ஆப்போசிட் கலர் வீலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு எல்லோவுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து ஒய்லெட் இருக்குது. ஸோ ஒய்லெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ எல்லோ வந்து ஹைலைட்டடாக தெரியுது. அதே மாதிரி ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட் வந்து க்ரீன். ஸோ இது க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ ரெட் வந்து ஹைலைட்டடாக தெரியுது. ஸோ ஒரு கலரை ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரின்றது எப்படின்னா எல்லோவில் இருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் கலர் வந்து ஒய்லெட். ஸோ அந்த நான் ஒய்லெட்டை சூஸ் பண்ணாமல் அந்த ஒய்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2 கலர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க 2 கலர்ஸை வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லோ விட்டுட்டு எல்லோ காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க ஒய்லெட்டை விட்டுட்டு நான் வந்து ரெட் ஒய்லெட் அண்ட் ப்ளூ ஒய்லெட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலராக நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலரை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க கலரை வந்து சூஸ் பண்ணி அது அந்த 3 கலரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர் வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்கும், இன்னொரு கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஃபேஷன் டிசைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரெஸ் பேட்டர்னில் வந்து ஒரு கலருக்கு ஒரு ஃபேமிலி கலரும் வந்து தேவைப்படும், அதே மாதிரி ஹைலைட்டிங் கலரும் தேவைப்படும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. டபுள் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னா நான் சூஸ் பண்ண கலரையும் எடுக்க மாட்டேன், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலரையும் எடுக்க மாட்டேன். சூஸ் பண்ண கலருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த 4 கலரையுமே நான் சூஸ் பண்ணி ஸோ அதோட காம்பினேஷனில் என்னோட டிசைனை வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டபுள் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கலர் ஸ்கீம் வந்து ட்ரையட். ட்ரையட்ன்றது வந்து ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளை நீங்கள் வந்து கலர் வீலில் வரைகிறப்போ ஒரு 3 கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையாங்குலராக வந்து எந்த இடத்துல வச்சாலும் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு மூணு எட்ஜஸ்லேயுமே 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறது தான் வந்து ட்ரையட் கலர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டெட்ராடிக்ன்றது வந்து ஒரு ஸ்கொயர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கொயர்ன்றது வந்து ஒரு கலர் வீலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஸ்கொயர் வரைஞ்சிங்கன்னா ஸோ அந்த 4 எட்ஜஸ் ஆஃப் த ஸ்கொயர்லேயும் உங்களுக்கு 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இந்த கலர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு கலர் ஸ்கீம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து டெட்ராடிக் கலர் ஸ்கீம் வரும்.
ஸோ இதுதான் வந்து கலர் ஸ்கீமோட வேரியஸ் டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் ஸ்கீம்லாம் வந்து எதன் பர்பஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒவ்வொரு கலர் ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அனலாகஸ்ன்றது வந்து ஒரு டெப்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட்ரின்றது ஒரு கலரை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கலர் ஸ்கீமுக்கும் வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்கிடெக்சரலாகவும் இன்டீரியர் டிசைன் பர்பஸுக்காகவும் இல்லை ஃபேஷன் டிசைனிங் அனிமேஷனுக்காகவும் அவங்களுக்கு ஏற்ற டிசைன் பேட்டர்னுக்கு ஏற்றாப்புல இந்த கலர் ஸ்கீம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ டிசைன் பார்ட்டுக்குள்ளே போகிறப்போ இந்த கலர் ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க டிசைனில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக இருக்க டிசைன்ஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கலர் தியரி பற்றி பார்த்தோம். ஸோ கலர் தியரியை ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எப்படி வந்து பர்பஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிவில் இன்ஜினியர் படிக்கிறவங்க இல்லை இன்டீரியர் டிசைனிங் மேலே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க DreamZone மதுரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லெஃப்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.